Hello students, welcome to Maximum KMR channel. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லி நிறைய ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ரீவியஸாகவே நம்ம வந்து சம் அண்ட் டிஃப்ரென்ஸோடைய ஐடென்டிட்டிஸ்க்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதை பார்க்கணுன்னா அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக வந்து நம்ம மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுருக்கிறது அண்ட் இந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ மறந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சம்னா என்ன, டிஃபரன்ஸ்னால் என்ன? சம்னா ப்ளஸ் பண்ணுறது, டிஃபரன்ஸ்னால் மைனஸ் பண்ணுறது. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை நம்ம என்ன பார்த்துருப்போம்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி சைனில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சிமிலர்லி காஸில் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அடிஷன்ன்றது சம், டிஃபரன்ஸ்னால் மைனஸ். ஓகேங்களா? ஸோ காசுக்கு வந்து ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது ஆட் பண்ணும் போதும் சைனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா. அண்டு சைனில் வந்து அதே மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த 4 ஃபார்முலாஸ் இதிலிருந்து என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம டேனுக்கும் நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவையும் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாஸும் இங்கே ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இதில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ஐடென்டிட்டி, அதுவும் ட்ரிபிள் ஐடென்டிட்டியும் ஃபைண்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டியை ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த டபுள்னா என்னென்னா 2ன்னு அர்த்தம், ட்ரிபிள்னா 3, இது உங்களுக்கு தெரியும். ஆஃப்னா பாதின்னு அர்த்தம். டபுள்ன்றது என்னென்னா ஒரு இடத்துல வந்து இப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவும் இருக்குது. இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நான் ரெண்டுமே ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ அண்ட் பீட்டாவையும் ஏன்னு எடுக்கிறேன்னா இந்த ஏ ப்ளஸ் ஏவே என்ன ஆகும், 2ஏவாக மாறிடும். சரிங்களா? அது வந்து டபுள். இந்த 2ஏவை 3ஏவாக மாற்றுறது ட்ரிபிள். இந்த ஆஃப்ன்றது என்னென்னா 2 இருக்குது, இந்த 2 இல்லாமல் அதை டிவைடட் பை 2ஆக மாற்றுறது தான் ஆஃப். ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சம் டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டிஸ் என்னன்னு தெரியணும். இதில் சம் ஐடென்டிட்டி மட்டும் ப்ளஸில் இருக்கிற பார்ட் மட்டும் நமக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா மிச்சம் இருக்கிறது இந்த ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லேருந்து இதை டிரைவ் பண்ணுறது எப்படி ஐடென்டிட்டிஸ்னு காசு சைனு டேன் இது 3த்துக்கும் வீடியோஸ் வந்துருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான இந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா என்னென்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. இது காஸ் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லலாம். அப்போ ஏ ப்ளஸ் பின்னா என்ன, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதுவோம். உங்களுக்கு புக்கில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஃபார் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது சம் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா ஒரே மாதிரி இருக்கிறது, அங்கே சம்னும் போது இது ப்ளஸ்ஸு, டிஃபரன்ஸ்னால் என்ன மைனஸ். அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானும் நமக்கு என்னன்னு தெரியணும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா என்ன, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் வந்தது, மைனஸ் வரும்போது நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாவாயிடும். ஸோ இது காஸ்க்கான சம் ஐடென்டிட்டி, டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டி. அண்ட் சிமிலர்லி நம்ம என்ன பண்ணணும், சைனுக்கும் இதே மாதிரி என்னென்னு பார்க்கலாம். இப்போ சைனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றது சைன் ஏ ப்ளஸ் பின்னு கூட சொல்லலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா சம் ஆஃப் த சைனுக்கு ஐடென்டிட்டி. சைன் போது என்ன ஆகும், சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் வரும்போது சைனுக்கு மட்டும் ப்ளஸ் வரும், காஸ் வரும்போது ஆல்டர்னேட்டாக சைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சைனுக்கு அதே தான் சைன் வரும், பட் சைன் காசுன்றது சேஞ்ச் ஆகி வரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் சைனில் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலானா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸில் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ நமக்கு காஸ் சைன் ரெண்டும் எழுதிட்டோம். அடுத்ததாக டேனுக்கு இதே மாதிரி சம்மம் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ டேனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா. டேனுக்கும் உங்களுக்கு ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் தான் வரும். டிவைடட் பையில் என்ன ஆகுனா 1ல் மைனஸ் 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா இன்ட்டு டேன் பீட்டா. சிமிலர்லி நம்ம டேனுக்கு டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டி, அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு பார்க்கும்போது நமக்கு டேன் ஆல்ஃபா மைனஸ் டேன் பீட்டா. ஸோ இங்கே மைனஸ் வரும்போது இங்கே மைனஸ் வரும். அண்ட் டினாமினேட்டரில் மட்டும் நமக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆகி 1 ப்ளஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டான்னு வரும். இது சம் டிஃபரன்ஸ், காசுக்கு சைனுக்கு டேனுக்கு இதெல்லாம் சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டி. இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. அண்டு டபுள் பார்ட் அப்படின்றது என்னென்னா 1 2 ஆக்கணும். இப்போ 1 2 ஆக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆடை தான் யூஸ் பண்ணுவோம்.
அப்போ அடிஷனில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்முலாஸ் காஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டேனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா யூஸ் பண்ணால் தான் நமக்கு டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி கிடைக்கும். மைனஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகிடும், கிடைக்காது. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சம் ஐடென்டிட்டி காஸுக்கு சைனுக்கு டேனுக்கு மூணுத்துக்கும் 3 சம் ஐடென்டிட்டி எடுத்து இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு 2 டேர்ம்ஸ் இருக்குங்களா, இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நான் ஏன்னு எடுத்துப்பாங்க. இப்போ ஏன்னு எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எல்லா இடத்துலையும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான் இருக்குது. இது என்ன ஆகும், இந்த 2 இடத்துக்கும் நம்ம ஏ ப்ளஸ் ஏன்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஏவும் ஆட் ஆகி என்ன ஆகிடும், 2a மாறிடும். இது என்னாச்சு, இந்த ஏ டபுள் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணுவோம். ட்ரிபிள் ஆங்கிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிமிலர்லி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏவை 3 வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை எக்ஸ்ப்ளனேஷன் வரும்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஐடென்டிட்டிக்கு உங்களுக்கு புக்கில் வந்து ஐடென்டிட்டி நம்பர் 3.7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கோடைய லாஸ்ட் பேஜில் உங்களுக்கு எல்லா ஐடென்டிட்டியும் ஒரு ஃபார்முலா மாதிரி மொத்தமாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்தது அப்படின்றது இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். சைன் 2a அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் நம்ம எப்படி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு சைனில் 2a ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சைனுடைய இந்த சம் ஐடென்டிட்டிக்கு போகிறோம். வி நோ தட் நமக்கு என்ன தெரியும், சைனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ற ஃபார்முலா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டான்னு தெரியும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் சொன்ன மாதிரி நம்ம ஏன்றதை எடுக்கணும். ஸோ டேக்கிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் காமனாக நான் ஏன்ற ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்றதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதுவும் ஏவாக மாறிடும், இந்த பீட்டாவும் ஏவாக மாறிடும். ஏ ப்ளஸ் ஏ என்ன ஆகும், சைன், இந்த இடத்துல ஏ, ஆல்ஃபாக்கு ஏ கொடுத்துட்டோம், பீட்டாக்கும் ஏ கொடுத்துட்டோம். சிமிலர்லி இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம ஏவாக மாற்ற போகிறோம். ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஏன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல சைன் ஏ, இது காஸ் ஏவாயிடும். ப்ளஸ் இது என்ன ஆகும், காஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு சைன் ஏவாக மாறிடுச்சு. இப்போ எல்லா டேர்ம்ஸும் ஏ ரிலேட்டட் ஆகிடுச்சு. ஏவையும் ஆட் பண்ணால் நமக்கு சைன் 2a ரைட்டுங்களா. இந்த இடத்துல சைன் ஏ காஸ் ஏ, இந்த இடத்துல பார்க்கும்போதும் சைன் ஏ காஸ் ஏ, 2 சைன் ஏ காஸ் ஏ இருக்குது. அதனால் இது என்னென்னு பண்ணலாம், 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏன்னு எழுதுகிறோம். ஸோ நான் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஐடென்டிட்டி சைன் 2aன்றது 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏவாக ஆகிடுச்சு. ஸோ சைனுடைய பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் 2aன்றது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல காசுன்றது என்னவா இருக்குது, 2a டபுள் ஆங்கிளாக மாறி இருக்குது, காசில் டபுள் ஆங்கிளாக மாறி இருக்குது. ஸோ நம்ம எங்கே பார்க்கணுன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி என்னன்றதை நமக்கு ஃபார்முலா எடுத்துகிட்டு வரோம். we know that நமக்கு என்ன தெரியும், cos alpha plus beta, அதாவது இதுதான் சம் ஐடென்டிட்டி. இந்த சம் ஐடென்டிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்க்கு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ காஸ் ஏ ப்ளஸ் பியோ இல்லை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும், காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா. அதை இங்கே எழுதிக்கலாம், காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டான்னு எழுதியாச்சு. இங்கே சிமிலர்லி இப்போ நம்ம டபுள் ஐடென்டிட்டிக்கு போகிறோம். இதை தான் நமக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் டபுள் ஐடென்டிட்டினா என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் நமக்கு ஏ அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், காஸ் ஆல்ஃபான்றதும் ஏ பீட்டான்றதும் ஏ, இந்த இடத்துல ஏ ப்ளஸ் ஏ ஆகிடுச்சு ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கு ஏ பீட்டாக்கு ஏ, ஆல்ஃபாக்கு ஏ பீட்டாக்கு ஏ நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது காஸ் ஏ இந்த இடத்துலையும் காஸ் ஏ ஆகிடும் மைனஸ் இந்த இடத்துல சைனில் ஆல்ஃபாக்கு ஏ கொடுக்குறோம், அதே மாதிரி பீட்டாக்கும் ஏன்னு கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலி நமக்கு என்ன ஆகும், ஏ ப்ளஸ் ஏன்றது 2a ஆகிடும் ஈக்குவல் டு இங்கே ஒரு காசே இங்கே ஒரு காசே ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இட் வில் பிகம் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏன்றது என்ன ஆச்சு, சைன் ஸ்கொயரில் ஏ ஆகிடுச்சு. ஸோ காஸ் 2aன்றதை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இந்த காஸ் 2aவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல்லாகவே சைன் இல்லைனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல்லாகவே காசாக எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது. அதாவது சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் ஆட் பண்ணால் நமக்கு வேல்யூ 1ன்னு தெரியும். இதிலேருந்து நமக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்
ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் அந்த சைட் கொண்டு போகிறோம். சிமிலர்லி நமக்கு காஸ் ஸ்கொயர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இந்த ஐடென்டிட்டி வந்து த்ரூ அவுட்டாக ஒன்று காஸ் ரிலேட்டடாகவோ இல்லை சைன் ரிலேட்டடாகவோ மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணலாம், இங்கே காஸ் 2a இருக்குது, எல்ஹெச்எஸில் காஸ் 2a இருக்குங்களா? ஓகே, ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுகிறேன். இங்கே டீட்டா இருந்தால் டீட்டா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கிறதுனால 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, இன்னொரு மைனஸில் சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஃபைனலி என்ன ஆகும், காஸ் 2a ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இன்னொரு சைன் ஸ்கொயர் ஏ ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஏ ஆகிடுச்சு. ஸோ இங்கே இன்னொரு ஐடென்டிட்டியும் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே காஸ் 2a இருக்குது ஈக்குவல் டு ஃபஸ்ட்டாக நம்ம காஸ் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் கொடுத்தோம். இப்போ இந்த காஸ் ஸ்கொயரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர்லேயே ஃபுல்லாகவே மாற்றும் போது இந்த காஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் போட்டு சைன் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்றது நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 1 மைனஸ் இந்த சைன் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். நவ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது காஸ் ஸ்கொயர் ஏ ஆகிடுச்சு. இது ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ, இது ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ. என்னாகும், 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. சரிங்களா? 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஸோ காஸ் 2ஏக்கு மட்டும் நமக்கு எத்தனை ஐடென்டிட்டி இருக்குதுன்னு பார்த்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அண்ட் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. காஸ் 2ஏன்றதை 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஐடென்டிட்டியிலேருந்து நமக்கு 3 ஃபார்முலாஸ் வந்துருச்சு. ஸோ சைன் பார்த்தோம், காஸ் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ டேனுக்கு என்ன பார்க்குறோன்னா இதே மாதிரி டபுள் ஐடென்டிட்டி. அப்போ டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு போகணும். ஸோ அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஐடென்டிட்டி 3.9ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 2a அப்படின்றது 2 tan a 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. இங்கே என்ன இருக்குது, டபுள் ஐடென்டிட்டி. டேனுன்றது 2ஆக டபுளாக வந்து மாறி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், டேனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்றதை நம்ம எழுதணும். tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டபுள்னால் என்ன, 1 2ஆக மாறி இருக்குது. அப்போ அடிஷனில் இருக்கக்கூடிய சம் ஐடென்டிட்டி பார்க்குறோம். அதுக்கு tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா வந்து tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா divided by 1 minus tan alpha into tan beta. ஓகே, now இப்போ இந்த ஆல்ஃபாக்கும் இந்த பீட்டாக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது ஏ ப்ளஸ் ஏ என்ன ஆகும், 2a ஆகிடும். சரிங்களா? now tan 2a ஆகிடுச்சு ஈக்குவல் டு ஆல்ஃபாக்கு ஏ கொடுக்குறோம், பீட்டாக்கும் ஏ கொடுக்குறோம். ரைட்டுங்களா? அதில் வந்து நியூமரேட்டரில் tan a ப்ளஸ் tan ஏன்னு ஆகிடும். டிவைடட் பையில் 1 மைனஸ் tan ஆல்ஃபாக்கு ஏ கொடுக்குறோம், tan பீட்டாவுக்கும் ஏ கொடுக்குறோம். நான் ஃபைனலி இங்கே ஒரு tan ஏ, இங்கே ஒரு tan ஏ, 2 tan ஏ ஆகிடுச்சு. டிவைடட் பை 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan ஏ, ரெண்டுமே tan ஏ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது tan ஸ்கொயர் ஏ ஆகிடுச்சு. சி 2 tan ஏ டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி 3.9, அதாவது டபுள் ஐடென்டிட்டி ஃபார் த டேனுக்கு இந்த வேல்யூ இந்த வந்து நமக்கு ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்க்குறோம்னா அண்ட் ஐடென்டிட்டி 3.10ம் 3.11ம் சைனில் நம்ம கண்டுபிடிச்ச டபுள் ஐடென்டிட்டியும் காசில் கண்டுபிடிச்ச டபுள் ஐடென்டிட்டியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ சைனையும் காசையும் என்ன பண்ணுறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்லேயே டபுள் ஐடென்டிட்டியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இந்த sin 2a அப்படின்றத இவங்க 3.10 ஐடென்டிட்டியில் 2 into tan a டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே டேனாக சேஞ்ச் ஆகிருக்கு. sin 2a அப்படின்றத நம்ம ஐடென்டிட்டி 3.7ல் என்ன ஃபைண்ட் பண்ணோம், 2 into sin a cos ஏன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த sin 2aவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு பை ஐடென்டிட்டி 3.7 ஐடென்டிட்டி 3.7ல் தான் நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சோம். அதாவது sin 2a அப்படின்றத 2 into sin a cos ஏன்னு ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? நவ் இப்போ இந்த 2 into sin a cos ஏன்றது ஃபுல்லாகவே என்னவா மாறி இருக்குது, டேனாக மாற்றிருக்கு. ஸோ சைன் அப்படின்றது டேனாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சைன் டீட்டாவை டேன் டீட்டாவாக மாற்றணும்னா நம்ம டிவைடட் பையில் காஸ் டீட்டாவை கொடுத்தா தான் டிவைட் பண்ணும்போது தான் அந்த சைன் பை காசுன்றது இட்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டாவாக வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து கேஸ். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஆர்ஹெச்எஸை
த்ரூ அவுட்டாக நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டிவைடட் பையில் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போடுறோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவுடைய வேல்யூ என்ன 1. ஸோ இந்த பார்ட்டை நம்ம 1ஆல் டிவைட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது ரைட்டுங்களா. ஸோ டிவைடிங் பை சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஆன் ஆர்ஹெச்எஸில் மட்டும்தான் நம்ம அதை வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நமக்கு ஏன்னா இந்த டபுள் ஐடென்டிட்டி அப்படின்றதுக்கு இன்னொரு வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் ஃபைண்ட் பண்ணுறதுனால இந்த சைன் 2ஏன்றது அப்படியே தான் இருக்கும். ஆர்ஹெச்எஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேஞ்சஸ் பண்ணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனாக சேஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ நவ் இப்போ சைன் 2a அப்படின்றத நமக்கு 2 sin a cos a தெரியும். ஸோ 2 into sin a cos a போட்டாச்சு. டிவைடட் பையில் சைன் ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைட் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் ஏவும் வேல்யூ ஆட் பண்ணும்போது 1 தான் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இந்த சைனுன்றது கீழே திரும்பவும் காஸ் வரும்போது தான் என்ன ஆகும் டேனாக வந்து மாறும். அப்போ இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டரையும் என்ன பண்ணணும்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் நம்ம டிவைட் பண்ணணும். அகைன் என்ன பண்ணுறோம் அண்ட் டிவைடிங் ஆர்ஹெச்எஸ் போத் எது நியூமரேட்டரையும் அண்டு டினாமினேட்டரையும் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறோம் டிவைடிங் பை நமக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் காஸ் ஸ்கொயர் ஏவால் இங்கே ஏ இருக்கிறதுனால நம்ம காஸ் ஸ்கொயர் ஏவாலேயே நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணுறோம் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே கட் ஆகிட்டு நமக்கு அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது சரிங்களா. நான் நியூமரேட்டரில் என்ன இருக்குது 2 into sin a into cos a ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு கீழே நம்ம காஸ் ஸ்கொயர் ஏவை டிவைட் பண்ணுறோம். அண்ட் அனதர் ஆல்ரெடி ஒரு டிவைட் இருக்குது. அந்த டிவைடில் வந்து நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் காஸ் ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த நெக்ஸ்ட் என்ன ஆகும் இங்கே இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். மேலே காஸ் ஏ இருக்குது கீழே காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. அப்போ மேலே ஒரு காஸ் ஏ கட் ஆகிடும் கீழே வந்து ஒரு காஸ் ஸ்கொயரில் ஒரே ஒரு காஸ் போயிடுச்சுன்னா சைன் ஏ பை காஸ் ஏ 2 into sin a டிவைடட் பை காஸ் ஏன்றது நியூமரேட்டருடைய ஃபுல் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்னா சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இது செகண்ட் பார்ட்டை ரெண்டாக வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது நியூமரேட்டரில் 2 பார்ட்ஸ் இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பையில் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் போட்டு காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ சைன் பை காஸ் நமக்கு என்னன்னு தெரியும் டேன்னு தெரியும். இப்போ சைன் ஏ பை காஸ் ஏன்னு இருக்கிறதுனால இதை 2 into நான் டேன் ஏன்னு மாற்றுறோம் ஓகேங்களா. டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர். ஸோ சைன் பை காஸ்னா டேன் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னா என்ன ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பிகம் டேன் ஸ்கொயரில் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயரும் கட் ஆகிடும். கட் பண்ணோன்னா நமக்கு கேன்சல் பண்ணோன்னா 1என்ற வேல்யூ வரும். ஸோ ஃபைனலி இதை ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 2 into tan ஏ இந்த 1 ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறாங்க 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஸோ sin 2a அப்படின்றது இந்த இடத்துல இந்த டபுள் ஐடென்டிட்டி இந்த sin 2aவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் நம்ம பார்க்கும்போது 2 into tan a டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியும் இதே மாதிரி தான். ஐடென்டிட்டி 3.11 cos 2aவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் சொல்லியிருக்காங்க 1 minus tan ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ சொல்லலான்றாங்க. சரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது வந்து டபுள் ஐடென்டிட்டி. இந்த டபுள் ஐடென்டிட்டியை நம்ம 3.8 ஐடென்டிட்டியில் ஃபைண்ட் பண்ணோம். அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு காஸில் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அப்போ நமக்கு காஸ் 2aன்றது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்தது ஓகேங்களா. அதில் இருந்து நம்ம இன்னும் 2 ஃபார்முலாஸையும் இந்த காஸ் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் கொடுத்தோம். இந்த சைன் ஸ்கொயருக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சது இந்த ஐடென்டிட்டி கிடச்சிது. அதாவது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ இந்த டேர்மை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணும்போது ப்ரீவியஸாக நம்ம ஐடென்டிட்டி 3.10 என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இதோடைய வேல்யூ 1ன்றது நமக்கு தெரியும். இதை வந்து என்ன பண்ணோம்னா இங்கே இந்த ஆர்ஹெச்எஸால் டிவைட் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தான். டிவைடிங் ஆர்ஹெச்எஸ் பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இதால் நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணோம். ஸோ எல்ஹெச்எஸில் நமக்கு வந்து காஸ் 2aன்னு இருக்குது. இதுதான் டபுள் ஐடென்டிட்டி. டபுள் ஐடென்டிட்டியோடைய காசு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆர்ஹெச்எஸில் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்றது ஐடென்டிட்டி 3.8 நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இதுக்கு என்ன பண்ணுறோன்னா டினாமினேட்டரில் டிவைட் பண்ணுறோம் சரிங்களா. இதை வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏவால் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது இதோடைய வேல்யூ 1 தான். ஸோ த்ரூ அவுட்டாக இங்கே வந்து நம்மளுக்கு இதோடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அகைன் என்ன பண்ணுறோன்னா டிவைடிங் ஆர்ஹெச்எஸ்
போத் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர், அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பண்ணுறோம். இங்கே காசு இருக்குது. ஸோ காஸ் அப்படின்றது நமக்கு திரும்பவும் டேனாக மாறணும். இப்போ டேனாக மாறணும், இந்த இடத்துல சைன் இருக்குது. ஸோ சைன் பை காஸ் நம்ம போட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டேனாக சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த நியூமரேட்டரையும் இந்த டினாமினேட்டர்லையும் நம்ம சைன் ஸ்கொயர் ஏவால் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, சைன் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சைன் இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுங்கள். சாரி, ஸோ காஸ் ஸ்கொயர் ஏவால் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ இந்த நியூமரேட்டர்ன்றது பார்ட்டு வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. இந்த நியூமரேட்டர் பார்ட் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி இந்த டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. நம்ம இங்கே வந்து டினாமினேட்டரை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துருப்போம். ரெண்டுமே ஒன்று தான். இங்கே காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர். ஸோ சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னாலும் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஃபஸ்ட்டாக நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம் காஸில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு காசையும் ரெண்டாவது சைனையும் எடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் ஸ்கொயர் ஏவாலேயே டிவைட் பண்ணுறோம். நியூமரேட்டரையும் காஸ் ஸ்கொயர் ஏ, டினாமினேட்டரையும் காஸ் ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறோம். மேலே பார்க்கும்போது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ, இடையில மைனஸ். சிமிலர்லி இந்தையும் என்ன பண்ணணும்னா ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிச்சுருக்கணும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ ஃபஸ்ட்டு, மைனஸ் இருக்குது, சென்டரில் மைனஸ் போட்டாச்சு. இங்கே சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை we are giving that cos square a, and denominator வரும் cos square a by cos square a. So cos square a divided by cos square a. So central plus 1 இருக்குது, plus போடுறோம், sin square by cos square எழுதுறோம். sin square of a divided by cos square of a. And finally cos square by cos square என்ன ஆகும், ரெண்டு cos square cancel ஆகிடும். So cancel ஆனவுடனே நமக்கு it will become 1. Here 1 minus sin by cosனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக tan தெரியும். ஸோ tan ஆனால் இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதை tan ஸ்கொயர் ஏன்னு எழுதுகிறோம். டிவைடட் பை இங்கே cos by cos, ரெண்டு cos ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 1 சென்டரில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர்ன்றது இஸ் நத்திங் பட் tan ஸ்கொயர் ஏ. ஸோ ஃபைனலி நமக்கு cos 2a அப்படின்ற இந்த டபுள் ஐடென்டிட்டிக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் பார்த்தோம்னா 1 minus tan ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus tan ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ் ஆர் ரிடக்ஷன் ஐடென்டிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பவர் ரெடியூசிங்னா என்னென்னா, பவரில் அதிகமாக நமக்கு ஒரு சம்மை கொடுத்துட்டாங்க, பவரில் வந்து ஸ்கொயர் இருக்குது, அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு அந்த ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வந்து தெரியணும். இப்போ tan ஸ்கொயரில் இருக்குது, அதுக்கான ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் பவரே இல்லாமல் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடென்டிட்டி 3.8 தான் வந்து நமக்கு எல்லாமே ஸ்கொயரில் கிடச்சிது. ஓகேங்களா, 3.7 நமக்கு ஸ்கொயரில் வராது. 3.8 நம்ம பார்த்தோன்னா நம்ம ஐடென்டிட்டி இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 3 டைப்ஸ் வந்தது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று 3.8 நம்ம பார்க்கும்போது ஸ்கொயரில் இருக்குது, காசும் சைனும் வந்து ஸ்கொயர்லேயே இருக்குது. ஸோ இதிலிருந்து காசு சைன் ரெண்டுமே தெரிஞ்சால் டேனையும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம், ரைட்டுங்களா. ஸோ இதிலேருந்து காஸ் ஸ்கொயர் தனியாக, சைன் ஸ்கொயர் தனியாக, அதுக்கான ஈக்குவல் டு வரக்கூடிய அந்த ஆன்சர் பவர் இல்லாமல் ரெடியூஸ் ஆகி இருக்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட். அதிலிருந்து காசையும் சைனையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டேனையும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறாங்க. காஸ் 2a காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, இந்த ஐடென்டிட்டியை நம்ம எடுத்துக்கணும். ஐடென்டிட்டி 3.8 பிரகாரம் நமக்கு கிடைச்சது cos 2a அப்படின்றது cos ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் 1 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நவ் ஃபஸ்ட்டு நமக்கு cos ஸ்கொயரில் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா சைன் ஸ்கொயர் இருக்குது, அதுக்கான ரிடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே cos ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோன்னா இந்த சைன் ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். இந்த cos 2a கூட இந்த சைன் ஸ்கொயர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ cos ஸ்கொயர் ஏ மட்டும் வேணும். இங்கே ஆல்ரெடி cos 2a இருக்குது. இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் அந்த சைட் போகும்போது இட் வில் பிகம் ப்ளஸில் நமக்கு சைன் ஸ்கொயர் ஏவாக மாறிடுச்சு. இப்போ இது காஸ் ஸ்கொயரில் இருக்கிறதுனால இந்த சைனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணணும்னா காசாக மாற்றணும். சைன் ஸ்கொயர் ஏக்கு நம்ம என்ன எழுதலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். வை பிகாஸ் இந்த சைன் ஸ்கொயர் இங்கே காஸ் ஸ்கொயர் வரும்போது சைனும் காசும் ஆட் ஆகும்போது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1. அதிலிருந்து நம்ம சைன் ஸ்கொயர் ஏனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். ஸோ இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இங்கே எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயரில் ஏ இருக்குது ஈக்குவல் டு cos 2a ஆயிடுச்சு ப்ளஸ் இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ சைனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 மைனஸ்
காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னாகும், காஸ் 2a + 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு காஸ் ஸ்கொயருடைய வேல்யூ. ஸோ இதிலேருந்து நம்ம இந்த காஸ் 2a மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, இல்லை இங்கேயே நம்ம வச்சுக்கும் போது இங்கே ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இந்த 1 இந்த சைடு வரும்போது -1 ஆகிடும். இந்த காஸ் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ப்ளஸில் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏவாயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் 2a நம்ம இந்த சைடே வச்சுருக்கோம். RHSலேயே இந்த 1 இங்கே கொண்டு வந்துட்டோம், இந்த காஸ் ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 காஸ் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது. இட் வில் பிகம் 2 காஸ் ஸ்கொயர் ஏ. அண்ட் தென் இந்த -1 மறுபடியும் அந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாம். நமக்கு தேவை காஸ் ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ அந்த 1 நம்ம அந்த சைடே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே காஸ் 2a இருக்குது RHSல. காஸ் 2a இந்த -1 இந்த சைடு வரும்போது +1. ஹியர் நமக்கு காஸ் ஸ்கொயரில் ஏ அப்படின்றது பவர் ரிடக்ஷன் ஆகி தான் கிடைக்கணும். ஸோ காஸ் 2a + 1 RHSல இருக்குது. இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது நமக்கு டிவைடட் பை ஆகிடும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றது ரிடக்ஷன் ஆகி காஸ் 2a + 1 பை டிவைடட் பை 2 இருக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றத இந்த 1 ஃபர்ஸ்ட்லேயும் ப்ளஸ் காஸ் 2a டிவைடட் பை நம்ம 2ன்னு எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், பவர் ரிடக்ஷன் ஆகிடுச்சு. காஸ் ஸ்கொயர் ஏன்றதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்லேயே பவரே இல்லாமல் 1 + காஸ் 2a டிவைடட் பை 2ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், காஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நமக்கு சைன் வேணும். சைன் ஸ்கொயரில் இருந்ததுன்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் டேனையும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1க்கு போகிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இப்போ நமக்கு தேவை என்ன, சைன் தான் வேணும். சரிங்களா, இந்த சைனை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ப்ளஸில் சைன் ஸ்கொயர் ஏவாயிடுச்சு. ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது மைனஸ் இந்த காஸ் 2a அந்த சைடு வரும்போது மைனஸில் காஸ் 2 ஆகிடுச்சு. சி சைன் ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துடுறோம், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இந்த காஸ் 2a அங்கே வரும்போது மைனஸில் காஸ் 2 ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல் நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்றது 1 + காஸ் 2a பை 2ன்னு தெரியும். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் 2 in 3. ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் ஏங்களா ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 + காஸ் 2a டிவைடட் பை 2ன்னு போடுறோம். 1 + காஸ் 2a டிவைடட் பை 2. ஆல்ரெடி மைனஸ் ஒரு காஸ் 2a இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 + காஸ் 2a மைனஸ் 2 காஸ் 2 இன்ட்டு காஸ் 2a ஆகிடுச்சு. டிவைடட் பையில் 2 இருக்கும். இங்கே 2 காஸ் 2a, இங்கே ஒரே ஒரு காஸ் 2a. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு காஸ் 2a மட்டும் கிடைக்கும். அதுவும் மைனஸில் 1 மைனஸ் காஸ் 2a மாறிடும். டிவைடட் பையில் 2. ஸோ சைன் ஸ்கொயர் ஏக்கு 1 - காஸ் 2a பை 2, காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1 + காஸ் 2a டிவைடட் பை 2 இருக்குது. நமக்கு tan ஸ்கொயரில் ஏ வேணும் இதிலிருந்து. அதே மாதிரி ரிடக்ஷனில் இங்கே எல்லாமே ரிடக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். சைன் ஸ்கொயரில் இருக்கிறத நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் ஸ்கொயர் இல்லாமல் ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது ரிடக்ஷன் ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி நமக்கு tan ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். நமக்கு சைன் ஸ்கொயருடைய வேல்யூ 1 - காஸ் 2a டிவைடட் பை 2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1 + காஸ் 2a டிவைடட் பை 2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 - காஸ் 2a டிவைடட் பை 1 + காஸ் 2a அப்படின்ற ஃபைனல் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பவர் ரெடியூசிங் அண்ட் அப்படி இல்லைன்னா ரிடக்ஷன் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஐடென்டிட்டி 3.12. இப்போ வந்து ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டியை பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஆங்கிள்னால் என்னென்னா 3a கொடுத்துருக்காங்க. sin 3aன்றதை 3 sin a - 4 sin cube a அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன இருக்குது, சைனில் இருக்குது. அதே மாதிரி ட்ரிபிள் ஆங்கிள் நம்ம ஒரு ஆங்கிளிருந்து டபுள் ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணோம். அதாவது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஏன்னு கொடுத்து 2a மாற்றணும். அது டபுள் ஆங்கிள். இங்கே சைனில் 3a கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கும் போது இந்த 3a நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பிரிச்சுக்கணும். இப்போ பிரித்து நமக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ஃபார்மில் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது இந்த சைன் 3a அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம்னா சைன் 2a ப்ளஸ் ஒரு ஏன்னு எழுதலாம். 2a கூட ஒரு ஏவை ஆட் பண்ண என்ன ஆகும், நமக்கு 3a மாறிடும். இப்போ இதை பார்க்குறதுக்கு நமக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா
ஸோ இந்த ஃபார்மில் இதை இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆல்ஃபா இருக்க இடத்துல 2a இருக்குது, பீட்டா இருக்க இடத்துல ஒரே ஒரு a இருக்குது. 3a நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ இதோடைய எக்ஸ்பேன்ஷனை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு சைனில் ஆல்ஃபா எழுதணும். இங்கே ஆல்ஃபான்றது 2a இன்ட்டு காஸ் பீட்டா, பீட்டான்றது a ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, ஆல்ஃபான்றது 2a, ஸோ காஸ் 2a இன்ட்டு சைனில் நமக்கு ஏன்னு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு டபுள் ஐடென்டிட்டி, இது ஒரு டபுள் ஐடென்டிட்டி. இது தான் நம்ம வந்து ஐடென்டிட்டி 3.7லையும் 3.8லையும் ஃபைன் பண்ணோம், ரைட்? ஸோ இங்கே சைன் 2a, இங்கே காஸ் 2a இருக்குது. நம்ம சைன் 2aயில் என்ன ஃபைன் பண்ணோம், 2 இன்ட்டு சைன் a காஸ் ஏன்னு ஃபைன் பண்ணோங்களா, இதை அந்த 2aக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அதே மாதிரி காஸ் 2aக்கு காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ சைன் 2aக்கு டபுள் ஐடென்டிட்டி ஆஸ் பர் ஐடென்டிட்டி 3.7ல் 2 இன்ட்டு சைன் a காஸ் a இதுக்கான ஃபார்முலா. sin 2a 2 இன்ட்டு sin a இன்ட்டு காஸ் a, இதுக்கு மட்டும் எழுதிட்டோம். கூடவே இன்னொரு காஸ் a இருக்குது, அதையும் நம்ம எழுதிக்கணும். ப்ளஸ் காஸ் 2aக்கு ஐடென்டிட்டி 3.8ல் நம்ம ஃபைன் பண்ணது காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனை எடுத்துகிட்டு வந்து அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே கொடுக்குறோம். காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிட்டு இன்ட்டு ஒரு சைன் a இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபார்முலாவில் எல்லாமே என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனாக இருக்குது. அப்போ காசு இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா சைனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கணும். 2 இன்ட்டு சைன் ஏ எழுதிட்டோம். காஸ் ஏவும் மல்டிப்ளிகேஷன் வில் பிகம் காஸ் ஸ்கொயர் ஏவாயிடுச்சு. அண்ட் ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஏக்கு நம்ம என்னென்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் ஏன்றது நத்திங் பட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இந்த காசை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இதுக்கு மட்டும் இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு மட்டும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது இன்ட்டு சைன் ஏ இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த காஸ் ஸ்கொயருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அகெயின் இதையும் வந்து சைனாக சேஞ்ச் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்றதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஒரு சைன் ஏ இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 2 சைன் ஏவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது 2 இன்ட்டு சைனில் கியூப் ஏ மாறிடும். ஸோ சைன் ஏ சைன் ஸ்கொயர் ஏ வில் பிகம் 2 சைன் கியூப் ஏ. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைனை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். இங்கே ப்ளஸ் போட்டாச்சு. சைன் ஏ இன்ட்டு 1ன்றது நமக்கு சைன் ஏ ஆகிடுச்சு. மைனஸ் இது ஒரு சைன் ஸ்கொயர் ஏ, இது ஒரு சைன் ஸ்கொயர் ஏ. என்னாகும், 2 சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஓகே, 2 சைன் ஸ்கொயர் ஏ ஆட் பண்ணும்போது மைனஸில் நமக்கு ஒரு 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துருச்சு. இப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக என்ன, 2 சைன் ஸ்கொயர் ஏ. இந்த 2 சைன் ஸ்கொயர் ஏ கூட ஒரு சைன் ஏவை மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர்ன்றது 2 இன்ட்டு மைனஸில் சைன் கியூப் ஏவாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ மைனஸ் 2 சைன் கியூப் ஏ ப்ளஸ் ஒரு சைன் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 சைன் கியூப் ஏ. நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ சைன் டேர்ம்ஸில் கியூப் இருக்கிறத செப்பரேட்டரை எடுத்துக்கோங்க. அண்டு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சைன் இங்கே பார்த்தோன்னா என்ன இருக்குது, 2 சைன் ஏ இருக்குது, ஒரு சைன் ஏ, ரெண்டுமே வந்து ப்ளஸில் இருக்குது. 2 ஆட் ஆகும்போது இட் வில் பிகம் 3 சைன் ஏ ஆகிடுச்சு. மைனஸ் இது ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் சைன் கியூப், இது ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் சைன் கியூப். 2 தடவை 2 சைன் கியூப் ஏ இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4 சைன் கியூப் ஏ. இதுதான் வந்து ட்ரிபிள் ஐடென்டிட்டி ஃபார் சைன். ஸோ சைன் 3ஏனா 3 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூப் ஏ. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் சிமிலர்லி காஸ்க்கு பார்க்கலாம். ஐடென்டிட்டி 3.13 காஸில் 3ஏவை 4 இன்ட்டு காஸ் கியூப் ஏ மைனஸ் 3 காஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காஸ் 3ஏவை நம்ம சைன் 2a ப்ளஸ் ஏன்னு எழுதணும். 2ஏவையும் ஆட் பண்ண என்ன ஆகும், நமக்கு 3a தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போ காஸில் 3a அப்படின்றத காஸ் 2a ப்ளஸ் ஏன்னு நம்ம எழுதுகிறோம். இப்போ இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைனில் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு எழுதுகிறோம். ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஆல்ஃபான்றது இங்கே 2a ஆகிடுச்சு, பீட்டான்றது நமக்கு a ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம இங்கே கொண்டு வர வேண்டியது தான். ஸோ காஸ் 3a அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் 2a ப்ளஸ் ஏன்னு எழுதுகிறோம். இது காஸ் a ப்ளஸ் b ஆகிடுச்சு. காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா எழுதணும். காஸ் 2a இன்ட்டு காஸ் பீட்டான்றது இங்கே a மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. சைன் ஆல்ஃபான்றது 2a
இன்ட்டு சைனில் பீட்டான்றது இங்கே ஏவாயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா ஐடென்டிட்டி எக்ஸ்பேன்ஷன் 3.7லேயும் 3.8லேயும் வந்த மாதிரி cos 2aக்கு என்ன sin 2aக்கு என்ன அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். cos 2aன்றது நமக்கு என்ன கிடச்சிது, cos square a மைனஸ் sin square a. ஸோ இந்த cos 2aக்கு ஐடென்டிட்டி 3.8ல் நம்ம ஃபைண்ட் பண்ணது cos square a மைனஸ் sin square a. இப்போ cos 2aக்கு மட்டும் கொடுத்துட்டோம், கூடவே ஒரு cos a மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. sin 2aவை ஆஸ் பர் த ஐடென்டிட்டி 3.7ல் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், 2 இன்ட்டு sin a cos a ஃபைண்ட் பண்ணோம். இந்த sin 2aக்கு மட்டும் 2 இன்ட்டு sin a இன்ட்டு cos a ஃபைண்ட் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே ஒரு sin a இருக்குது, ஸோ sin a கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ட்ரிபிள் ஐடென்டிட்டி ஃபார் cos. காஸில் ட்ரிபிள் ஐடென்டிட்டினா மொத்தத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், ரைட்? ஸோ இங்கே cos ஸ்கொயர் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மைனஸ் sin ஸ்கொயரை 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏன்னு எழுதுவோம், ரைட்? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1க்கு மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ்ன்றது ப்ளஸில் cos ஸ்கொயர் ஏவாகும். ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ணலாம், -1 ப்ளஸ் cos ஸ்கொயர்ன்றது இந்த sin ஸ்கொயருக்கு பதிலாக -1 ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிட்டோம், இன்ட்டு ஒரு cos a இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு இங்கே ஒரு sin a இங்கே ஒரு sin a மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, சைன்ன்றது sin ஸ்கொயர் a இன்ட்டு cos a, இந்த cos a எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அண்டு இந்த sin ஸ்கொயரையும் நம்ம என்ன பண்ணோம், காஸாக சேஞ்ச் பண்ணோம், ரைட்? ஸோ cos ஸ்கொயர் a மைனஸ் 1 cos ஸ்கொயர் a இன்ட்டு ஒரு cos a இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு இந்த sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸில் cos ஸ்கொயர் ஏன்னு எழுதுகிறோம், இன்ட்டு ஒரு cos a இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த cos a இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே 1, சரிங்களா? -1 ப்ளஸ் இருக்குது. cos a இன்ட்டு cos ஸ்கொயர் a வில் பிகம், காஸில் க்யூப் a ஆகிடுச்சு, ப்ளஸ் இருக்குது, -1 ப்ளஸ் இருக்குது. ஸோ -1 இன்ட்டு cos aன்றது மைனஸ் cos a. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே cos ஸ்கொயர் cos a, இதை தான் cos ஸ்கொயர் இன்ட்டு cos aன்றது இட் வில் பிகம் cos க்யூப் a ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். மைனஸ் 2 cos a இருக்குது, இது ரெண்டுத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும், 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு cos a, 2 cos a ஆகிடுச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இந்த 2வையும் cos aவையும் இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் 2 cos க்யூப் a ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம எதனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ cos க்யூப்பில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு இது ஒரு cos க்யூப் அண்டு இங்கே ஒரு 2 cos க்யூப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு cos க்யூப். ஸோ 2 cos க்யூப் a, இது ஒரு cos க்யூப், 3 cos க்யூப் a, இது ஒரு cos க்யூப், மொத்தம் எத்தனை ஆச்சு, 4 cos க்யூப் a ஆகிடுச்சு. இங்கே ஒரு மைனஸில் cos a, மைனஸில் 2 cos a. ஸோ இது 2 cos a, இது வந்து ஒரே ஒரு cos a, 2 டைம்ஸ் ஆஃப் cos a, 1 டைம்ஸ் ஆஃப் cos a, 2 மைனஸில் இருக்குது, ஆட் பண்ணுறோம், மைனஸில் 3 cos a. ஃபைனலி நமக்கு 4 cos க்யூப் a மைனஸ் 3 cos aன்றது தான் காஸோடைய ட்ரிபிள் ஐடென்டிட்டியாக கிடச்சிருக்கு. இப்போ சைனோடைய ட்ரிபிள் ஐடென்டிட்டியும் தெரியும், காஸோடைய ட்ரிபிள் ஐடென்டிட்டியும் தெரியும். ஃபைனலி நம்ம என்ன ஒரு ஐடென்டிட்டி பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேனுக்கான ஐடென்டிட்டியை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஐடென்டிட்டி 3.14 ட்ரிபிள் ஐடென்டிட்டி ஃபார் டேனில் 3aன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரிபிள் ஐடென்டிட்டினா இதை என்ன பண்ணணும்னா நம்ம tan 3a அப்படின்றத 2a ப்ளஸ் ஏன்னு நம்ம எழுதுகிறோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு டேனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா, சம் ஆஃப் த ஐடென்டிட்டின்னு ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருப்போம் பாருங்கள், அதுதான் tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா, tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா, ரைட்? சி ஹியர் இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக நமக்கு 2a வரப்போகுது, பீட்டாக்கு பதிலாக ஒரே ஒரு a வரப்போகுது, அவ்வளோதான், சரிங்களா? இந்த tan 3aன்றது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ப்ரூஃபில் இதை நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். tan 3aன்றதை நம்ம எப்படி எழுத போகிறோம், டேனில் ஒரு 2a ப்ளஸ் ஏன்னு எழுதுகிறோம், 2a கூட ஒரு ஏவை ஆட் பண்ணால் நமக்கு 3a. இது இப்போ பார்க்குறதுக்கு tan a ப்ளஸ் b ஆகிடுச்சு, அதாவது tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா அந்த ஃபார்ம் tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் மாறிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்பான்ஷனை கொண்டு வரும். tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்ன, tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா எழுதணும். tan ஆல்ஃபா இருக்க இடத்துல நமக்கு 2a இருக்குது, ஸோ tan 2a ப்ளஸ் tan பீட்டா இருக்க இடத்துல நமக்கு a இருக்குது, ஸோ tan aன்னு போட்டாச்சு. டிவைடட் பையில் 1ல் மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். இங்கே ஆல்ஃபான்றது 2a, ஸோ tan 2a இன்ட்டு tan aன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி
ஃபார் டேனுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து ஐடென்டிட்டி 3.9ல் நம்ம வந்து டபுள் ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது tan 2a அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிட்டி 3.9ல் ஃபைண்ட் பண்ணோம் ரைட்டுங்களா. அங்கே என்ன கண்டுபிடிச்சோம், tan 2aன்றத 2 into tan a டிவைடட் பை 1 - tan square aன்றதை ஃபைண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டபுள் ஐடென்டிட்டி வந்து சைனுக்கு கண்டுபிடிச்சோம், காசுக்கு கண்டுபிடிச்சோம். அந்த சைனையும் காசையும் வச்சு நம்ம டேனுக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ இதை எடுத்து எழுதிக்கிறோம், அந்த ஐடென்டிட்டி 3.9 எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு tan 2aன்றது இங்கே வந்திருக்கு, இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ அந்த டபுள் ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இதில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். நவ் இந்த tan 3a அப்படின்றது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு tan 2a + tan a டிவைடட் பை 1 - tan 2a இன்ட்டு tan a இருக்குது. எங்கெங்கெல்லாம் இந்த டபுள் ஐடென்டிட்டி tan 2a இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். இப்போ tan 2a இருக்குங்களா, அதுக்கு பதிலாக இந்த 2 tan a டிவைடட் பை 1 - tan square aன்னு கொடுத்துட்டேன். ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் போட்டாச்சு. டேனில் a இருக்குது, அந்த tan a போட்டாச்சு. டிவைடட் பையில் 1 - tan 2a. tan 2a டபுள் ஐடென்டிட்டி. அந்த டபுள் ஐடென்டிட்டி என்ன, 2 tan a டிவைடட் பை 1 - tan square a. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறோம். 2 tan a டிவைடட் பை 1 - tan square aன்னு கொடுக்குறோம். இன்ட்டு ஒரு tan a இருக்குது. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். நவ் இங்கே இருக்க பார்ட்டை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஓவராலாக நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல நியூமரேட்டர் கூட ஓவராலாக இருக்க இங்கே டினாமினேட்டர் வந்து இட் வில் பிகம் 1 - tan square a போட்டாச்சு. இங்கே 2 tan a இருக்குது ப்ளஸ் இந்த tan a, இதை இங்கே கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த tan a கூட 1 - tan square a மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, நவ் இப்போ த்ரூ அவுட்டாக இங்கே ஒரு டிவைட் இருக்குது, அந்த டிவைடை போட்டாச்சு. இங்கே மட்டும் டினாமினேட்டருக்கு இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே டினாமினேட்டர் இருக்கிறதுனால இந்த 1ஆல் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு இந்த 1 - tan square a மல்டிப்ளை ஆகும். இந்த 1 கூட இந்த 1 - tan square a மல்டிப்ளை பண்ணியாச்சு. சென்டராக ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுட்டோம். இதுவும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. என்ன ஆகும், ஒரு 2 tan aவும் இன்ட்டு ஒரு tan a. இப்போ இதுக்கு கீழே டிவைடட் பையில் 1 - இந்த tan square a. ஓகே, 1 - tan square a வந்துடுச்சு. இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 2 tan a இருக்குது, 2 into tan a ப்ளஸ் இந்த tan a இன்ட்டு 1 இந்த tan a இன்ட்டு tan square a. ஸோ என்ன ஆகும், tan a இன்ட்டு 1ன்றது tan a ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் ப்ளஸ் tan a இன்ட்டு tan square. ஒரு tan square இருக்குது, ஒரு tan a, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பிகம் tan cube a டிவைடட் பை இங்கே 1 - tan square a. 1 - tan square a ப்ராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டேன். மைனஸ் 2 tan a இன்ட்டு tan a இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இது ஒரு 2 tan a, இங்கே ஒரு tan a, 2 tan a, ஒரு tan a, ரெண்டு அடிஷனில் இருக்குது. என்ன ஆகும், 3 tan a ஆகிடுச்சு. மைனஸ் tan cube a டிவைடட் பை 1 - tan square a. சரி, tan square a எழுதியாச்சு. மைனஸ் இருக்குது 2 இன்ட்டு tan a இன்ட்டு tan a. tan a இன்ட்டு tan a மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. tan square a ஆகிடுச்சு. அதுவும் 2 இருக்கிறதுனால 2 போட்டு நம்ம அந்த tan square a எழுதுகிறோம். tan இன்ட்டு tanன்றது tan square, ஒரு 2 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 இன்ட்டு tan a நியூமரேட்டரில் மைனஸ் tan cube a இருக்குது. நியூமரேட்டர் எழுதியாச்சு. டிவைடட் பையில் 1 ஒரு tan square a, 2 tan square a, ரெண்டுத்துக்கும் மைனஸ் தான் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது. இங்கே 2 tan square a, இங்கே ஒரு tan square a, ரெண்டும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 3 tan square a ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி நமக்கு tan 3a ட்ரிபிள் ஐடென்டிட்டி 3 tan a மைனஸ் tan cube a டிவைடட் பை 1 - 3 tan square a வந்திருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஃபார்முலாஸ். இதை நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டாலும் நீங்கள் வந்து அதிலிருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அண்ட் ஃபைனலி ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து ஐடென்டிட்டி 3.8லேருந்து 3.7லேருந்து பார்த்தோம். ஃபுல்லாகவே வந்து டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ஃபைன் பண்ணோம். சைனில் வந்து டபுள் ஆங்கிள், காஸில் வந்து 3 டபுள் ஆங்கிள்ஸ் ஃபைன் பண்ணோம். அண்டு டேனில் அதே மாதிரி சைனில் வந்து இன்னொரு டபுள் ஆங்கிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்லேயும், காசில் இருக்கக்கூடியது டேன்லேயும் நம்ம ஃபைன் பண்ணோம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபைன் பண்ணது இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது எல்லாமே. இதிலிருந்து ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டினா என்ன, ஆஃப்னா இங்கே இருக்கிறதுல பாதி, அவ்வளோதான். சரிங்களா. இந்த டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி தெரிஞ்சுதுன்னா இதிலேருந்து இந்த ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி எழுதிடலாம்.
இப்போ ஆஃப்னா என்ன? ஆங்கிள். ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஆங்கிள் இருக்கிறது எல்லாத்தையும் பாதியாக எடுக்க போகிறோம், அதான் ஆஃப் ஆங்கிள். இந்த இடத்துல 2a இருக்குது, இதை 2ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? இந்த 2a அப்படின்றத நம்ம வந்து பாதியாக பிரிக்க போகிறோம். இந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏன்னு வரும். இதை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம் சிம்பிளி. ஓகே, இப்போ இங்கே ஏ இருக்குது, இப்போ ஏ மட்டும் நமக்கு வேணும், அதில் பாதினா என்ன? இந்த ஏன்றது நமக்கு டீட்டாவாகிடுச்சு. இப்போ டீட்டா வந்து ஏவாயிடுச்சுங்களா? இப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு ஏ இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே ஏ இருக்குது, இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 2 2 கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு டீட்டாவாகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே டிவைடட் பை 2 கொடுக்குறோம். இது ஏக்கு டீட்டா கொடுத்துட்டோம், டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்கே டீட்டா கொடுத்து டிவைடட் பை 2 கொடுத்துட்டோம். இந்த 2a இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2a மட்டும் கிடைக்கும். ஏக்கு நம்ம டீட்டான்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறாங்க. இல்லை சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஏ இருக்கோ அங்கே நீங்கள் 2ஆலே டிவைட் பண்ணுங்கள். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம், வந்துடுச்சு ஆன்சர். அதே மாதிரி இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகிடும், இங்கே ஏன்னு வரும். இங்கே a பை 2, அதை தான் இங்கே டீட்டா பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் a பை 2, அதை டீட்டா பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது டீட்டான்றது எல்லாமே ஆங்கிள் தான். ஆஃப் ஆங்கிள்னும் போது இங்கே இருக்கக்கூடிய டபுள் ஆங்கிளில் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். எந்தெந்த இடத்துல ஆங்கிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க, ஏவாயிடுச்சு. இந்த இடத்துல a பை 2. சிமிலர்லி இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகிடும், இங்கே a பை 2ன்னு வந்துருச்சுங்களா? அடுத்ததாக tan 2aக்கு அதே மாதிரி இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இது tan a, ஏக்கு பதிலாக டீட்டான்னு எடுத்திருக்காங்க. இது a பை 2, இந்த இடத்துல a பை 2. அதே மாதிரி இங்கே a பை 2, இங்கே a பை 2, இங்கே ஏவாக மாறிடும், 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா. ஸோ இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே வந்து ஆங்கிள்ஸை 2ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.